முழு அன்போடு இருந்தால் மட்டும்தான் அந்த மலைக்கு வர முடியும். இதெல்லாம் முடியாது. அம்மாவை நீங்கள் பார்க்குற காட்சியானது நம்ம சொல்லி வர்ற இயற்கையிலேயே இந்த இடத்துல இந்த கோயிலுக்கு என்ன தேவையோ அதை பேசுவதாலே இந்த கோயிலுடைய நிகழ்வு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் அன்பான மாலை வணக்கம். இந்த நீங்க பார்த்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்லா எடுங்க. இந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ஆக்ரோஷமான தெய்வமா இருக்கும். ஆனா அன்புல குணத்திலையும் அவ்வளவோட பாசமானவ யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட தெய்வத்தை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இங்க யாகம் நடந்துட்டு இருக்கு. இந்த யாக வேள்வி பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு நடக்கிற மிளகாய் யாகம். இந்த மிளகாய் யாகத்துல கலந்துக்கிறதுனால இதனால என்ன கேட்டீங்கன்னா, அதாவது வியாதி நடக்க முடியாதவங்க நடக்கலாம், பேச முடியாதவங்க பேசலாம், தீராத வியாதி தீர்ந்து, அதாவது தடைப்பட்ட திருமணம் நடந்து பிள்ளை பேர் இல்லாதவங்களுக்கு பிள்ளை பேரு கிடைச்சிருக்கும். அப்படி ஒரு ஆற்றல் மிகுந்த இடம் தான் இது. அந்த ஆற்றல் மிகுந்த நடக்கக்கூடிய யாகத்தை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வேள்வியானது, இந்த வேள்வியில நீங்க எந்த தெய்வத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நெருப்பு கிடையாது, அது நெருப்பே கிடையாது. நீங்க எந்த தெய்வத்தை அந்த இடத்துல நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிலை, அந்த உருவம் அப்படியே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். நான் பார்த்துருக்கேன். அதாவது ஐயப்பனையே அந்த இடத்துல பார்த்துருக்கேன். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல தடவை ஐயப்பன் அந்த நெருப்பு ரூபத்தில் நான் பார்த்துருக்கேன். அப்படியே ஜுவாலையோடு அப்படியே பார்க்க அப்படியே தக 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 தகன்னு நின்றக்கூடிய இடம் தான் இந்த இடம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நான் இந்த நிலையில இருக்கேன் அப்படின்னா, நான் அம்மாவோட பிள்ளையா நான் இருக்கேன்னா அதுக்கு வந்து இந்த அம்மாவும் அங்கே இருக்கிற என் அம்மா நாகமாவும் தான் காரணம். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னாலும் இவங்க 2 பேரு தான் நான் காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்குறீங்கன்னா, நான் அரை பைத்தியமாகி சாகக்கூடிய நிலையில தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். எந்த நேரம் என் உயிரை விட்டுறலாம், எந்த நேரம் எப்படி என் உயிர் போகும்னு தெரியாத நிலையில தான் நான் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா, இன்னைக்கு நான் அம்மா அம்மான்னு நான் மன்றாடுறேன்னா இந்த இடத்தோட மகிமை. இது வந்து எனக்கு தாய் வீடு. சத்தியமா சொல்றேன். எங்க அம்மாவோட என்னை ரத்த பந்தத்துல பெத்த தாயை விட என்னை படைச்ச இந்த தாயை தான் நான் உசுரா நினைக்கிறேன். இதுதான் என் வீடு. அப்படி நான் உருகி வழிபடுறேன். அதனால இப்போ எல்லாத்துக்கும் இதனால என்ன நான் சொல்றேன்னா, என்ன மாதிரி எல்லாரும் இந்த இடத்துக்கு வாங்கன்னு தான் நான் சொல்றேன். எல்லாரும் வாங்க, எல்லாம் செய்யுங்க. என்ன உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை கொண்டாந்து இங்க கொட்டுங்க, காலடியில கொட்டுங்க, கண்ணீர் விடுங்க. நான் கேட்கறது இதுதான். கண்ணீர் விட்டு கதறி அழுங்க. மனசுருக அம்மாட்ட வாங்க, மனசை கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன். நீங்க வேற எதுவும் பண்ண வேணாம், மனசை கொடுங்க. அப்புறம் உங்ககிட்ட இருந்து நீ என்ன வாங்கணுமோ அம்மா வாங்கிப்பா. நீங்க என்ன செய்யணுமோ அதை நீங்களும் உங்களையே செய்ய வைப்பா. ஓம் சக்தி, ஓம் அதே வாதி பராசக்தி. இந்த அம்மாவா இயற்கையாக நின்று சொன்ன காட்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதே இது வந்து இயற்கையானது. இந்த கோயிலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற காட்சியானது இயற்கையானது. இப்போ மிளகாய் யாகம், இப்போ அம்மா அவங்க பேசுகிற வார்த்தை ஒன்று அவங்களா பேசலை. இந்த உயிரை அர்ப்பணம் பண்ணி வச்சு தன்னுடைய பக்தியும் தன்னுடைய மலையில் எப்படி வந்தது உன்னதமான நிலையை அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மீண்டும் கேட்குறது. ஒரு கோயிலுக்கு போகணும், காலையில் பிளான் போட்டால் அந்த காலையில் அந்த 10:30 மணிக்கு எனக்கு வந்து இருக்கணும். அப்போ தான் நமக்கு அர்த்தம். இந்த இடத்துல அம்மா உண்மையாக உள்ளே வாங்கினா நடக்கும். இந்த கோயில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேர் அன்போடு அழைக்கிறோம். இந்த கோயிலுடைய தலைமை சண்முகம் அவர்கள், முரளி காட்டி, ஓபிராஜ் அவர்கள், சகாயம் செல்லமுத்து அவர்கள், திருநாக்கரசு பக்கபோசை ஆலய காணம், திருநாக்கரசு கவிதாம்மா, சுமதி செல்வி, இந்த கிருஷ்ணவேணி, வீரமணி சாந்தி, சித்திரமங்கலில் அந்த கோயில் சம்மந்தப்பட்டீங்க. அதே மாதிரி கோயிலுடைய சிறப்பழைப்பாளர் ஜெயக்குமார், கவிதைமதி அவங்க இருக்காங்க, கற்பனை மினிஸ்டர் கற்பனை அவங்க இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறையா பிரமுகர்கள் இந்த கோயில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. சிவமுருகன் இருக்காங்க. என்ன பேருங்க இந்த கோயிலுடைய அன்பு மகனாக இருக்க பேர். அதனால அம்மா மேடா இந்த பெயிண்டிங்கெல்லாம் பணம் தானம் கொடுத்துருக்காங்க. உமாவிசிரமா கோயம்புத்தூர் இருக்காங்க, சீதாம்மா இருக்காங்க. நிறையா பேர் இதுக்கு கோயிலுக்கு நன்கொடை கொடுத்துருக்காங்க. எல்லாரும் இங்கே வரணும், அம்மாவுடைய அன்பு பாத்திரமாக தான் வேண்டிக்கிறேன். குறிப்பாக இந்த கோயில் திருப்பணி நடந்துட்டு கும்பாபிஷேகம் நடக்குது. கண்டிப்பாக அதை கலந்துட்டு இந்த இடத்துல இந்த பார்க்குறீங்க நீங்கள் இந்த பாரிசாலப்படையில் நீங்களும் திருப்பணி தங்களை அர்ப்பணிச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய
இதை இப்போ அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு நம்பரை படித்து சொல்லிடுங்க. பேங்க்கு யூனியன் பேங்க்கு என்னென்ன வேணும்னு கேட்டுக்கிறோம். நம்ம இந்த கோயிலோட செட்டு போடுறோம், திருப்பணி செய்கிறோம். யூனியன் பேங்க் நம்பரு ஏற்றி கொடுத்துருக்கோம். சரியாங்களா? இந்த கோயிலுக்கு நன்கொடை திருப்பணி இதில் போடலாம். வருகிற ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா 15-16 கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அதுக்காக நன்கொடை வசூலிக்கப்படுகிறது. இப்போ வந்து நன்கொடை பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நன்கொடையாக இந்த ஆலயத்துக்கு தருமாறு பணிவோடு கேட்டுக்கிறேன். அதோட ஐஎஃப்சி கோடும் பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பரும் சொல்கிறேன். ஐஎஃப்சி கோடு வந்து பார்த்தீங்கன்னா UPIN 08277762. இந்த ஐஎஃப்சியோட அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 7776120100000286. சரவணன் யூனியன் பேங்க்கு மயிலம்பாடி. இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடையை கொடுக்கலாம். அப்படி நீங்கள் பொருளாக கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பால் 10 லிட்ரு, தேங்காய் 10, வாழைப்பழம் 10 சீப்பு, எலுமிச்சை 50, பூ வகைகள் 15, அதாவது 15 வகையான பூ ஏதோ ஒரு பூ, குதிரை பூக்கள் 2 கிலோ, நல்லெண்ணெய் 2 லிட்ரு, அரிசி 4 கிலோ, குண்டு வெல்லம் 4 கிலோ, நெய் 1 லிட்டர், கற்கண்டு 1/2 கிலோ, பேரிச்சை 1 கிலோ, அவுள் 1 கிலோ, கடலை டைமண்ட் கற்கண்டு 1/2 கிலோ. தினசரி பூஜைக்கு தாங்கள் தரும் நன்கொடை மகா பாக்கியம் தங்களுக்கே பாரிஜாத மலையில் உறுப்பினராக குறிப்பாக அமாவாசை தோறும் நடக்கும் மகா பிரத்யங்கரா தேவி வேள்வியில் மிளகாய் யாகத்தில் கலந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இப்படிக்கு கோவில் அறங்காவலர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆலய திருப்பணிக்கு இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு பெயிண்ட் அடிக்கணும், கூரை அமைக்கணும். அதே மாதிரி அங்கே நாகம்மா தேவிக்கு கூரை அமைக்கணும், பெயிண்ட் அடிக்கணும். மற்ற சிலைகளுக்கும் இது புதுப்பிக்கணும், அந்த கருவறையெல்லாம் புதுப்பிக்கணும். இப்போ கும்பாபிஷேகத்துக்கு கொண்டாட மற்ற செலவுகளையும் யாரெல்லாம் பகிர்ந்துக்கிறீங்களோ இந்த ஆலயத்துக்கு வந்து தாராளமாக பகிர்ந்து அம்மாவோட அருளும் ஐயப்பனோட அருளும் பெறுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ சாஞ்சி பிடித்தா அடக்கியிருக்கிறோம்.